கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் ஏசாயா 66 அதிகாரம் 9 வசனம். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will not cause pain without allowing something new to be born, the Lord says. ஐசாயா 66:9. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? நிஷா கர்ப்பமான நாளிலிருந்து அவளுடைய மனசு ரொம்பவே சந்தோஷமா இருந்ததா. இந்த குழந்தை அவளுக்கு சாதாரணமான குழந்தை இல்ல, பல ஆண்டுகளா அவ தேவனிடம் பிரார்த்தனை செய்து வாங்கின குழந்தை. கர்ப்பத்தின் ஆரம்பத்துல அவ ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாளா. அவ சில பேர்கிட்ட இதை சொல்ல ஆரம்பிச்சாளா. ஆனா அவங்க யாருமே இவளோட சொந்த உறவுக்காரங்க இல்ல. ஆனா நிஷா அவர்களை ரொம்பவே நம்பினா. கர்ப்பம் அதிகரித்த போது நிஷா அவர்களிடம் சாய்ந்து உதவி எதிர்பார்த்தாளா. ஆனா அவங்க அவளை கவனிக்கவே இல்லையா. அவ வலியால் அழுத போது கூட அவங்க கவலைப்படாம உன்னால முடியாதா, நீயே பார்த்துக்கோன்னு சொன்னாங்களா. அவங்க தேவையுள்ள நேரத்துல நிஷாவிடம் உதவி கேட்பாங்களா. ஆனா நிஷா உதவி கேட்ட நேரத்துலதான் அவங்களோட உண்மையான முகம் வெளிப்பட்டதா. இதை பார்த்து அவளுக்கு ரொம்பவே மனம் உடைந்ததா. அவளோட உடல் நலம் ரொம்பவே பலவீனமானதா. இதனால அவ குழந்தை எப்படி வளர்க்க போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தாளா. ஒரு இரவு அவ வயிற்றை பிடித்து கொண்டு படுக்கையில் கண்ணீரோடு சொன்னாளா, ஏசப்பா, நீங்க இந்த கர்ப்பத்தை ஆரம்பித்தீங்க, ஆனா என்னோட சக்தி ரொம்பவே குறைந்து வருது, என்னை பாதியில விட்டு விடுவீங்களான்னு கேட்டாளா. அந்த நேரம் அவ இதயத்துல தேவன் ஒரு வசனத்தை ஒலிக்க வைத்தாரா. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு. அந்த வசனம் நிஷாவுக்கு ஒரு உறுதியை கொடுத்ததா. தேவன் தொடங்கிய கற்பம் தேவனே முடிப்பாரு, தேவன் அளித்த வாக்குத்தத்தம் தேவன் நிறைவேற்றுவார்னு அவன் நம்பினாளா. அவ மனதுல இருந்த அச்சம் குறைய ஆரம்பிச்சுதா. மெதுவா உடல் நலம் வலிமை பெற்றதா. அவரான மனிதர்கள் விலகினாங்களா. தேவன் சரியான மனிதர்களை அவளுடைய அருகில அனுப்பினாரா. பிறப்பு காலம் வரும்போது நிஷா வலியால சோர்ந்திருந்தாலும் அவளுடைய உள்ளத்துல ஒரு நம்பிக்கை இருந்ததா. தேவன் என்ன இத்தனை தூரம் கொண்டு வந்ததுனால இதை முடிக்காம அவர் விட மாட்டாருன்னு அவ அந்த நம்பிக்கையோட போராட ஆரம்பிச்சாளா. சில மணி நேரங்கள் கழித்து ஒரு அழகான குழந்தை அவளுக்கு பிறந்ததா. அவ குழந்தைய தனது கைகள்ல எடுத்த போது அவளுடைய கண்கள்ல கண்ணீர் வர தொடங்கியதா. அது துயரத்தின் கண்ணீர் இல்ல, அது ஏசப்பா அவளுக்கு நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்த கண்ணீர். நிஷா மெதுவா சொன்னாலா, ஏசப்பா, இந்த குழந்தை தான் நீங்க வாக்குத்தத்த பண்ணி எனக்கு கொடுத்த குழந்தை. நீங்க சொல்லியது போல நீங்க பிறப்ப பாதையில நிறுத்தல, முழுமையா நிறைவேற்றினீங்கன்னு சொன்னாலாம். இதே போல தேவன் ஆரம்பிக்கும் ஆசீர்வாதத்தை மனிதனின் துரோகமோ எந்த துன்பமோ எப்பவும் நிறுத்த முடியாது. மனிதர்கள் நம்மள உடைக்கலாம், ஆனா தேவன் ஒருபோதும் அவர் தொடங்கிய காரியத்தை பாதிலே விட்டு விட மாட்டார். ஆமென்.